கைஸ் இதுதான் நம்ம பார்த்து வந்த சிஎஸ்கே சொல்லணும். பேக் டு பேக் செகண்ட் விக்டரி அட் சேப்பாக் சிஎஸ்கே சீசன்ல. சிஎஸ்கே போன மேட்ச் லக்ல ஜெயிச்சாங்க சொன்னவங்களுக்குலாம் சிஎஸ்கே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்ல. இந்த மேட்ச் நடந்துற ஃபுல் விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ருத்ராஜ் கடந்த டாஸுக்கும் ராசியில போல நேத்து மேட்ச்ல தோத்துட்டாரு சிஎஸ்கே. முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் இறங்குனாங்க. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கடையில 25 ரன்ஸ் அடிச்சாங்க. உடனே ருத்ராஜ் கேக்வாட் அனுகூல் ராகிட்ட ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடப்பி அவரோட விக்கெட் கொடுத்திருப்பாரு. ருத்ராஜ் கேக்வாட் டிசப்பாயின்மெண்டா சொல்லணும். சீசன்ல 7 ரன் 6 பால் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. ருத்ராஜ் கேக்வாட் இன்னும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அக்ரெசிவா விளையாடலாம் தோணுது. ரொம்ப ஷெல்லுல போறாரு. நான் லாஸ்ட் மேட்ச் அதுதான் சொல்லியிருப்பேன். ருத்ராஜ் கேக்வாட் கான்பிடன்ஸா சொல்லியிருக்காரு, நாங்க கரெக்டான டைம்ல எப்ப டீமுக்கு ரன்ஸ் தேவைப்படுதோ அப்ப நான் அடிச்சு கொடுப்பேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஆயுஷ் மாத்திரி இந்த பையனுக்கு கண்டிப்பா பயமே இல்ல சொல்லணும் கைஸ். ஆயுஷ் மாத்திரி வரும்போதே முடிவு பண்ணிட்டு வராரு. பவர் பிளேல ஆயுஷ் மாத்திரி ஓப்பனிங் பண்ணுமா அங்க ஒரு கொஸ்டின் வருது. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரன்னு ரெண்டு பேருமே செம்ம ஸ்டார்ட் சொல்லணும். வழக்கம் போல ஆயுஷ் மாத்திரை வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போனாரு. எனக்கு வந்து ருத்ராஜோட பாத்தீங்கன்னா மோர் அக்ரெசிவா பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை பிளே பண்றாரோ தோணுது. ஏன்னா 38-17 பால்ல கரெக்டா அந்த பவர் பிளே ஃபுல்லா பார்த்து அட்டாக் பண்ணாரு. தரமான நாக் சொல்லணும். சஞ்சு சேட்டா போன மேட்ச்ல எங்க விட்டாரோ அங்க வந்து கண்டினியூ பண்ணிருக்காரு. 48/32 அதில் 3 சிக்ஸஸ் 4 பவுண்டரி. சேட்டாவை பொறுத்தவரை 50 அடிச்சிருக்கலாம். பட் சஞ்சு சாம்சன் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம டெவால் புரூவிஸ் சஃப்ராஸ் கான் உள்ள வந்தாங்க. டெவால் புரூவிஸ் ஆரம்பம் முதல்ல 6 அடிச்சு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆட்டாயிரோ தோணுது. நடுவில் அந்த ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கல்ல, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், அனுகூல் ராய், இவங்க கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க சஃப்ராஸ் கானும் டெவால் புரூவிஸும். டெவால் புரூவிஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு 29 பால்ஸ்ல. இது ஒரு நல்ல நாக் சொல்லணும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. 4 ஓவர்ஸ்ல சிஎஸ்கே ரொம்பவே பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருப்பாங்க. விக்கெட் ஸ்லோ ஆயிடுச்சு தெரியல. 192 அடிச்சிருப்போம். 193 பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு டார்கெட். இது அவங்களுக்கு போதுமானு கேட்க தோணுச்சு. எனக்கு என்ன பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அப்பயும் இந்த டார்கெட் போதும்னு தோணுச்சு கைஸ் கேகேஆருக்கு. அதே மாதிரி தான் சிஎஸ்கே பவர் பிளேல ஒரு தரமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க சொல்லணும். அன்சுல் கம்போஜ் ஒரு முக்கியமான விக்கெட்டான ஃபில்னான விக்கெட் எடுத்தாரு. அடுத்த உள்ள வந்தாருங்க. சுனில் நாராயண நம்மளுக்கு அக்யூரேஷன் எடுத்துட்டு வரக்கூடாது பண்ணாங்க. ஆனா உள்ள வந்து கலையில நம்ம சுனில் நாராயண விக்கெட் தூக்கி இருப்பாரு. ஒருத்தர் பால் நல்லா ஸ்விங் பண்றாரு, இன்னொருத்தர் நல்ல பேஸ்ல போறாரு, நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு. சோ ரெண்டு பேருமே ரெண்டு டிஃபரெண்டான டைப் பவுலர் சொல்லணும். ரெண்டு பேருமே நல்லா போட்டுருந்தாங்க நேற்று மேட்ச்ல. அதை தவிர்த்து மிடில் ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பவர் பிளே உள்ள முடிஞ்சவனும் பாத்தீங்கன்னா நூர் அஹமது உள்ள வந்தாருங்க. நம்ம பழைய நூரை பார்த்த மாதிரி சொல்லணும். நேற்று 3 முக்கியமான விக்கெட் எடுத்திருப்பாரு. அஜிங்கே ரகானே, ரிங்கு சிங், கேமரன் கிரீன். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் தரமான. இன்னொரு பக்கத்துல இருந்து அகில் ஹுசைன் அவர் பவர் பிளேல கொண்டு வர முடியல சொல்லி எத்தனை வந்துட்டாங்கன்னு பவர் பிளே கடைசி ஓவரே அவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அங்க ஒரு தரமான போலிங் அகில் ஹுசைன் இருந்து 4 ஓவர் போலிங் போட்டிருப்பாரு. அது பார்த்தா 25 ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. சோ அவரோட ஸ்பெல்ல அவர் கரெக்டா பண்ணிட்டாரு சொல்லணும். இந்த பக்கத்துல நூர் அஹமது என்னங்க சொல்றது, தரமான போலிங் போட்டிருக்காரு. கடந்த ஒரு சில மேட்ச் அடி வாங்கினாரு. போன மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து ஓரளவு கான்பிடன்ஸா வந்தாரு உள்ள. சோ இந்த மேட்ச்ல கலக்கான போலிங் போட்டு நம்ம பழைய நூரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அகில் ஹுசைனுமே பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. இவங்களோட 2 சிஎஸ்கேல இப்படி இருக்க போது வரக்கூடிய மேட்ச்ல அது ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இவங்களோட ஸ்பெல்ஸா சொல்லணும். அந்த கேகேஆருக்குமே பாத்தீங்கன்னா அந்த 3 ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. அவங்களை அடிக்கிறதா கஷ்டப்படுறாங்க. சோ சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் நூர் அஹமது நல்லா போட்டிருந்தாங்க. இது இவங்க 2 பேரோட காம்போ பார்க்கும்போது நம்ம ஜட்டு ஒரு காலத்துல எப்படி பார்த்தோம், ஜட்டு அஸ்வின் காம்போ அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு காம்போவான இம்ரான் தாகிர், ஜட்டு, இந்த மாதிரி காம்போலாம் திருப்பி நம்மளுக்கு மைண்ட்ல வருது. ஓஜி சிஎஸ்கே பிளேயர் ஸ்பின்னர்ஸ் வச்சு எப்படி சிஎஸ்கே போட்டலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க கேகேஆர். அண்ட் டெத்துல வழக்கம் போல அன்சுல் கம்போஜ் நல்லா போட்டாரு. அந்த யாக்கர்ஸ் நெயில் பண்றாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் யாக்கர் வச்சிருக்காரு. அனுகூல் ராய்க்கு ஒயிட் யாக்கர் அடிப்பாரு. இவருக்கு ரோமன் பாவலுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல யாக்கர் அடிப்பாரு. சோ நல்லாவே போட்டுட்டு இருக்காரு அன்சுல் கம்போஜ் டெத்துல. அவரு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு நேற்று மேட்ச்ல. நேற்று மேட்ச்ல ஓவராலா கேகேஆர்ல 160 தான் அடிக்க முடிஞ்சிச்சு. 7 விக்கெட் இழந்துட்டாங்க. சிஎஸ்கே இந்த மேட்ச என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒன் சைடே தான் ஜெயிச்சிட்டாங்க சொல்லணும். பெரிய கஷ்டமே படல சிஎஸ்கே. லாஸ்ட் இயர் சிஎஸ்கே கேகேஆரோட வரும்போது இந்த மேட்சை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். 103 ரனுக்கு சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ஆல் அவுட் ஆகி நம்ம சிஎஸ்கேவை தோக்க அடிச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து அந்த மரம் நாடுறதுலாம் பார்த்திருப்போம். நம்ம சிஎஸ்கே கரெக்டான டைம்ல ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க சொல்லணும் கைஸ். ஒரு வேற லெவல் விக்டரி சிஎஸ்கே பேக் டு பேக் செகண்ட் விக்டரி. இந்த வெற்றி மூலமா சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல மும்பைக்கு மேல போயிருக்கோம். அதாவது 8th பிளேஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே டாப்ல பாக்குறோம். 5 மேட்சஸ் பிளே பண்ணிருக்கோம். 2 வெற்றி 4 பாயிண்ட்ஸ். நெட் ரன் ரேட் ஓரளவு உள்ள வந்திருக்கு கண்ட்ரோல்ல. தவிர்த்து ருத்ராஜ் கேக்வாட் இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா அந்த அளவு இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல ஜொலிக்கல நம்ம என்னதான் சொன்னாலும். அந்த ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்ப நடந்திருக்க இந்த 5th மேட்ச் உள்ள பாத்தீங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அஸ் கேப்டனா லாஸ்ட் 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட்டே பார்த்தா டிஃபரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி கான்பிடன்ஸா இருக்காரு. அந்த ஃபீல்ட்ல இருக்கட்டும், அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸா ருத்ராஜ் கேக்வாட் பேசுறாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த
டீமோட மைண்ட் செட்டப்பே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு கைஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வெளிப்பாட்டிலே நம்மளுக்கு தெரியுது. ஒரு கேப்டனா பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் நல்லா பண்ணிருக்காரு டோர்னமெண்ட்ல. ருத்ராஜ் கிட்ட இருந்து பேட்டிங்ஸ்ல ரன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலையில அமது இருக்காருல்ல, அவரோட கடைசி ஓவர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்துல லேண்டிங்ல இஷ்யூ இருந்துச்சு. சோஃபார் அதே மாதிரி தான் ஒரு பால் போட வந்தாரு, அவர் ஸ்பெல்ல முடியுது கடைசி ஓவர்ல. அப்ப பாத்தீங்கன்னா 3.4 ஓவர்ஸ் பால் நினைக்கிறேன். அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ரன் அப் எடுத்து ஓடி வருவாரு. அந்த பால் போடும்போது பட்டு நின்றுவாரு நடுவுலயே அந்த ஆங்கிள். அண்ட் என்ன பொறுத்தவரை ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்க பிடிச்சாரு. மேபி ஹாம்ஸ்ட்ரிங்ல இன்ஜுரியா தெரியல. அதுக்கப்புறமா அந்த பால் அவரால் போட முடியல. குர்ஜப்னீத் சிங் தான் அந்த பாலை முடிச்சிருப்பாரு அந்த ஓவர். இப்பதான் சிஎஸ்கேக்கு டீம் செட் ஆயிருக்கு, காம்பினேஷன் பிடிச்சிருக்கும், பேக் டு பேக் செகண்ட் வின் ஆயிருக்கும். சோ இந்த நேரத்துல கலீல் அஹ்மத் ஒரு இன்ஜுரி மேட்சஸ் மிஸ் பண்றாருன்னா சிஎஸ்கேக்கு அது பெரிய ப்ளோவா இருக்கும். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய இன்ஜுரியா இருக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் பார்த்தா சாட்டர்டே விளையாடுறோம் அகேன்ஸ்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் நடக்குது அந்த மேட்ச். அந்த மேட்சுக்குள்ள பார்த்தனா கெட்வெல் ஜோன் கலீல் கூடிய சைட்ல வந்துருவாரு. நம்ம சிஎஸ்கேவோட பேக் டு பேக் செகண்ட் விக்டரியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்ணில் சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.